ராணுவம் விமானப்படை தொடர்ந்து இப்போ கடற்படையும் களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கராச்சி துறைமுகத்தின் மீது இந்திய கடற்படை தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ராஜேஷ், தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில பல்வேறு உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பதற்றமான ஒரு சிச்சுவேஷன்ஸை தணிச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தை மூலமா சில விஷயங்களை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்க ராணுவமும் சரி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் சரி, ராணுவத்துடைய கைதான் அங்க எப்பயுமே ஓங்கி இருக்கும். என்னதான் அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட ராணுவத்துக்கு அடிப்படையில் அப்படின்னா கூட அவங்க ராணுவம் மூலியமா தலைவர்களை சிறையில் வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ ராணுவத்துடைய கைகள் தான் அங்க ஓங்கி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ராணுவ தளபதியும் அங்க இப்போ சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ பாகிஸ்தான்ல என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க? நிச்சயமாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு உள்நாட்டில் சில கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. பாகிஸ்தானை இன்னும் சில பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த உள்ளூர்லேயே 2-3 பகுதிகளாக பிரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பதாக கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அதை தான் நம்ம செய்தியில் பார்க்குறோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய போராளிகள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய நாம் முன்பே குறிப்பிட்டது போல பலூச்சிஸ்தான் போன்ற இடங்களில் அந்த மாகாணத்தை விடுதலை கோரக்கூடிய போராளிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் நம்ம இதை எப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, பல நாடுகளிலும் இதே மாதிரி மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஒரு பெரிய குழுக்களாக வசிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வெகு மக்களோடு ஒத்து போகாத பட்சத்தில் அவர்கள் தனி நாடாக தனி அமைப்பாக செயல்பட விருப்பப்படுவார்கள். அது போன்ற ஒரு சூழல் தான் பாகிஸ்தானில் இருக்கின்றது. ஏற்கனவே மொழி ரீதியாக அங்கிருந்து பிளவுபட்டவர்கள் தான் உருதை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களுடைய தாய்மொழி என்ன ஆனது என்ன கேட்டுதான் 1971 கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு பிறகு அது வங்கதேசமாக உருவாக்கப்பட்டது. வங்கதேசம் உருவானதற்கு முழு முதற் காரணமாக இருந்தது இந்தியா என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இது பெரிய வரலாறு. அதுபோல இன்னும் சில பகுதிகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கு தொடர்ச்சியாக கிளர்ச்சியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் பார்வையிலே அவர்கள் தீவிரவாதிகள், அதே நேரத்தில் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக தங்களுடைய மொழி பேசக்கூடிய அல்லது உள்ளூர் மக்களுக்காக அவர்கள் போராடக்கூடிய போராட்ட குழுக்களாக அவர்கள் பயன்பட்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். பாகிஸ்தான் தங்களுடைய முழு கவனத்தையும் இந்தியா பக்கம் திருப்பியிருக்கக்கூடிய வேளையிலே இதுதான் சமயம் என்று அவர்கள் உள்நாட்டிலே உள்ளிருந்து போர் தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர் மதி கூட குறிப்பிட்டார், சவுதி அமைச்சர் அங்கிருந்து உள்ளே செல்கின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள். நாளை தினம் செல்லும் போது அது நிச்சயமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நகரங்கள் இருந்தாலும் கராச்சி ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுது. இப்போ இந்தியாவில் மும்பை எப்படி ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுமோ அதுபோல் கராச்சி என்றது ரொம்ப முக்கியமான ஒரு நகரமாக பார்க்கப்படுது. அங்கு கடல் வழி போக்குவரத்து என்பதும் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகமும் அந்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வலு சேர்க்கக்கூடிய பக்கத்திலும் கூட இருக்குது. நிச்சயமா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடே அண்டை நாடாக இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி கராச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்குது. இப்போ கராச்சியை, அதாவது நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி மாதிரி தான், எந்த இடத்துல அடித்தா அவனுக்கு வலிக்கும்னு தெரியும், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் கராச்சி என்பது அவர்களுடைய பொருளாதார தலைநகரமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு அவருக்கு வலி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தாக்குதலை இந்திய இராணுவம் இந்திய பாதுகாப்புத்துறை மேற்கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த வார் பார்த்தீங்கன்னா ஷாம், இன்னைக்கு காலையிலிருந்தே இந்த வார்ன்றது போர் பதற்றத்தை குறிக்குது. இந்த போர் பதட்டம் என்பது காலையிலிருந்தே லேசாக வருவது போல தெரிந்தாலும் கூட பெரிய அளவில் இல்லாமல் தான் இருந்தது. பிறகு மாலை 7 மணிக்கு பிறகுதான் பாகிஸ்தான் தங்களுடைய வேலையை காட்ட துவங்கி இருக்கிறார்கள். 7 மணிக்கு பிறகு மக்கள் ஓய்ந்து தங்களுடைய அலுவல்களை முடித்துவிட்டு வீடு நோக்கி திரும்பி இருப்பார்கள். மக்களை நிம்மதியாக ஓய்வெடுக்க முடியாமல் அவர்கள் உறங்க விடாமல் செய்வதற்காகவும் இந்திய தாய் திருநாட்டிலே அவர்கள் குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் திட்டமிட்டு செய்த ஒரு சதி செயலாகத்தான் இதனை நாம் பார்க்க முடியும். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பெரிய சண்டை இருக்குது? 2 பேரும் ஒரே நாடாக இருந்த ஒரு நாடு. ஆனால் இந்தியாவை அவர்கள் வேண்டும் என்றே தூண்ட வேண்டும், சீண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலே தான் இந்த போர் பதட்டமானது உருவாகி இருக்கிறது. அவர்களுக்கு 100% நன்றாக தெரியும், இந்தியாவை எதிர்த்து சண்டை செய்வதற்கு போதுமான போர் வீரர்களோ போர் கருவிகளோ பொருளாதாரமோ
எந்த போவுமே அவர்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் பிரதமர் கூட போயிட்டு பதுங்குழியில பதுங்கி இருக்கிற கூட பார்த்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு நாட்டு மேல அவங்க ஒரு போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்களை யோசிக்காம ஏன் பண்றாங்க? ஆல்ரெடி அவங்க நாட்டுல பொருளாதாரமே ஒரு பெரிய தடையா இருக்கு, விலைவாசிகள்லாம் உச்சக்கட்டத்தை இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் யோசிக்காம அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி வேற ஏதோ இஷ்யூ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா உள்நாட்டு அரசியலும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலுக்காக இது போன்ற ஸ்டண்ட் அவர்கள் செய்வதாகவும் சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இராணுவத்தினுடைய அந்த தளபதி அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னை ஒரு அங்கீகாரப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற தேவையற்ற செயல்களில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இப்போ ஒரு அண்மை செய்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். INS விக்ராந்த் மூலமாக தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அந்த முயற்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்தவரையிலே நாம் முன்பு குறிப்பிட்டது போல வான்வழி தாக்குதலாக இருந்தாலும், அது தரைவழி தாக்குதலாக இருந்தாலும், கடல் வழி தாக்குதலாக இருந்தாலும் கூட இந்தியா டாப் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1971க்கு பிறகு கராச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்குதலாக இது பதிவாகி இருக்கின்றது. அதைத்தான் நாம் நியூஸ் தமிழ் வாயிலாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்தே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக தொடர்ந்து நியூஸ் தமிழ் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய செய்திகளையும் அங்கிருந்து அறிந்து சர்வதேச ஊடகங்கள் மூலமாக தொடர்ச்சியாக நாம் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் என்பது என்னவென்று சொன்னால், நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நோக்கமும் கூட போர் என்பது கூடாது, பேச்சுவார்த்தையில் தீர்வு காண வேண்டும் என்பதுதான். ஆனாலும் அமைதிக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பது போல, எவ்வளவுதான் பொறுத்து போக முடியும் என்பது போலத்தான் இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய இந்த அடாவடி நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலே தான் இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட பல முறை இது போன்ற எல்லைகளிலே போர் பதற்றம் ஏற்பட்ட போதும், ஏன் போரே நடைபெற்ற போதும் கூட பல நேரங்களில் பாகிஸ்தான் நம்மிடம் வாலாட்டி பிறகு அவர்கள் தோற்று போனதாகத்தான் வரலாறுகள் பதிவாகி இருக்கின்றது. அப்படிதான் போகும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆபரேஷன் துல்லிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் போதே கூட பாத்தீங்கன்னா டைரக்டா வார் அவங்க ஸ்டார்ட் பண்ணாம சைபர் அட்டாக்கை அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி அதெல்லாம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. நீங்க வேற ஏதோ நடந்த ஒரு விஷயத்த இப்போ இந்தியா எங்களுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க, வேற ஒரு கண்ட்ரியில் நடந்த விஷயத்த இந்தியா இப்போ பாகிஸ்தானுக்கு பண்ண மாதிரி நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல அவங்க பரப்பியல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா தரப்புல இருந்து அதை ஃபேக்ட் செக் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இது மக்கள் மத்தியில சைக்கலாஜிக்கலா சில விஷயங்களை ஒரு தாட் ப்ராசஸை மாற்றக்கூடிய ஒரு யுக்தியை தான் அவங்க கையாண்டாங்க. பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது இப்போ டைரக்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்க போய் முடியும் இப்போ பாகிஸ்தானுக்கு? நிச்சயமா இப்போ என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சோசியல் மீடியாக்கள் மூலமாக பாருங்க, எங்கள் நாட்டு பொதுமக்களை கொண்டுட்டாங்க, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை எல்லாம் இந்திய ராணுவம் கொன்று குவித்து விட்டது, இது போன்று உலக நாடுகள் மத்தியிலே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காகவும், இந்தியா ஏதோ ஒரு பெரிய துரோக நாடு போலவும், ஒரு எதிரி நாடு போலவும், ஒரு இரக்கமற்ற நாடு போலவும் காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு சித்தரிப்பாகத்தான் நம்ம இது பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருக்கின்றது, எந்தெந்த நாடுகள்லாம் நம்முடைய நட்பு நாடுகளாக இருக்கின்றதோ, என்றால் நாளைக்கு இந்த இரு நாடுகளும் போர் செய்கிறார்கள் அல்லது போர் பதற்றமான ஒரு சூழல் இருக்கிறார்கள் என்றால் ஐநா போன்ற பெருமன்றத்தில் நின்று பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா நாம் எடுத்தோம் கழுத்தோம் என்றெல்லாம் செய்துவிட முடியாது. உலக நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் வர்த்தக ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் ஒவ்வொரு நாடும் பல நாடுகளை மற்ற நாடுகளை சார்ந்துதான் இருக்கிறது.